நம்ம எல்லாருக்குமே ட்ரெயின் டிராவல் பண்றது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அதே ட்ரெயின் கொடூரமான பள்ளத்தாக்கு இடத்துலயோ இல்ல மிகவே உயரமான பாலங்கள் மூலியமா போகக்கூடிய வழியா இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே கொடூரமா இருக்கக்கூடிய ஒரு சில ரயில்வே ரூட்ஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய ஒரு ரூட் நம்மளோட தமிழ்நாட்டிலேயே இருக்கு. அது என்னன்றதையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ட்ராக் என்டி அண்ட் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் யுஎஸ்ஏ. இது அமெரிக்கால இருக்கக்கூடிய இண்டியானா மைதானத்துல தான் இருக்கு. இந்த ரயில்வே ட்ராக் உலகத்திலேயே ரொம்பவே மோசமான ரயில்வே ட்ராக்ல இதுவும் ஒண்ணுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த என்டி அண்ட் டபிள்யூ அப்படின்றதுக்கான ஃபுல் மீனிங் உங்களுக்கு என்னன்னா நெப்போலியன் டிஃபென்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் அப்படின்றது தான் இதோட ஃபுல் மீனிங். இந்த ரயில்வே ட்ராக்கோட மொத்த நீளம் 98 கிலோமீட்டர். அதுல பாதி தூரத்துக்கு இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி கரடு முரடா தான் இருக்கும். அதுக்கான முக்கியமான காரணம் இந்த இடம் இருக்கக்கூடியதோ சதுப்பு நிலம் அப்படின்றதுனால ரொம்பவே சீக்கிரமா இது பாழடைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ராக் உங்களுக்கு 1970 தான் இந்த ட்ராக்கை வந்து கட்டியிருக்காங்க. அப்போதுலேருந்தே இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில தான் இந்த ஒரு ரயில்வே ட்ராக்கே இருக்கு. இதனால இந்த ட்ராக்ல போகக்கூடிய ட்ரெயின்கள் எப்ப வேணா தடம் புரள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் மேக்சிமம் இந்த ட்ரெயினை முழுக்க முழுக்க அவங்க வெறும் கூட்ஸுக்கு மட்டும் தான் இப்ப பயன்படுத்துறாங்க. அந்த கூட்ஸ் அவங்க எடுத்துட்டு போகும்போதுமே இந்த ட்ராக்ல ரொம்பவே மெதுவா தான் அவங்க வந்து ட்ரெயினை ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரூட்ல பேசஞ்சர்ஸ் தினமும் டிராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கான ஆசையே விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ரெண்டாவதா பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டெவில்ஸ் நோஸ் ட்ரெயின் ஈக்வேட்டார். ஸோ ஈக்வேட்டார்ல இருக்கக்கூடிய ஆடிஸ் அப்படின்ற அந்த மலைத்தொடர்ல தான் இந்த ட்ரெயின் ரூட் கட்டப்பட்டிருக்கு. அதுலயுமே முக்கியமா நமக்கு கடல் மட்டத்திலிருந்து 900 அடி உயரத்துல தான் இந்த ஒரு ட்ரெயின் ரூட்டையே கட்டியிருக்காங்க. இந்த ட்ரெயின் ரூட் உங்களுக்கு இந்த மலையில போகிறது எக்ஸாக்டா டெவிலோட நோஸ் மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ட்ரெயினுக்கு டெவில்ஸ் நோஸ் அப்படின்ற மாதிரி பேருமே வந்திருக்கு. இந்த ட்ரெயின் போகக்கூடிய ரூட்ல ஒரு சைடுல உங்களுக்கு மிகப்பெரிய மலைகளும் இன்னொரு சைடுல ஒரு மிகப்பெரிய ஆழமான பள்ளத்தாக்குமே இருக்கும். அதே சமயத்துல ஏர்பின் பெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அந்த கொண்டை ஊசி வளைவுகள் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா தான் இருக்கும் நம்ம சொல்லலாம். அதனாலதான் இந்த ட்ரெயின்ல மொத்தமாவே உங்களுக்கு 5 கம்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். மொத்தமா இந்த ரூட்டை அவங்களுக்கு கட்டி முடிக்கிறதுக்கு 1881 இருந்து 1908 வரைக்கும் அவங்களுக்கு எடுத்திருக்கு. அதுலயுமே இந்த ரூட்ல ட்ரெயின் ஓட்டணும் அப்படின்னா அவங்க ரொம்பவே அட்வான்ஸ் டிரைவர்ஸா இருக்கணும் அப்படின்றவங்கள மட்டும்தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓட்டுறதுக்கே அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன தப்பு நீங்க பண்ணாலுமே பாதாள குழியில போய் விட வேண்டியதுதான். அந்த அளவுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு ரூட்டா தான் இந்த ஒரு ரூட் இருக்கு. அதே சமயத்துல இந்த ட்ராக்கை அவங்க அமைக்கும் போதே நிறைய பேர் இந்த இடத்துல உயிரிழந்திருக்காங்க. அதனாலேயே இந்த இடம் வந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு ட்ரெயின் ரூட்டா இருக்கு. மூன்றாவதா நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ரூட் டெத் ரயில்வேஸ் மியான்மர். மியான்மர்ல இருக்கக்கூடிய ரொம்பவே ஆபத்தான ஒரு ட்ரெயின் ட்ராக்னா கண்டிப்பா நம்ம டெத் ரயில்வேஸ் சொல்லலாம். இந்த ட்ரெயின் ரூட்டோட மொத்த நீளம் 471 கிலோமீட்டர். உங்களுக்கு 1943 நடந்த 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் ஜப்பான் கவர்மெண்ட் இந்த ஒரு ரயில்வே ட்ராக்கை வந்து கட்டியிருக்காங்க. அவங்க இதை கட்டுறதுக்கு அங்க இருந்து ஏழை மக்களையும் 60,000 ஜெயில் கைதிகளுமே பயன்படுத்தி தான் இந்த ஒரு மொத்த ட்ராக்கையுமே கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ராக் முடியக்கூடிய பணியில நிறைய பேர் வந்து இறந்துமே போயிருக்காங்க. அதனாலதான் இந்த ரயில்வே ரூட்டுக்கு டெத் ரயில்வேஸ் அப்படின்ற ஒரு பேருமே வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா 1947 இந்த ஒரு ரயில்வே ரூட்டை ஆக்சுவலா அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா 10 வருஷங்கள் கழிச்சு 1958 தான் ஒரு சில பழுது பார்க்கக்கூடிய வேலைகள்லாம் பண்ணி மறுபடியும் ரீஓபன் பண்ணியிருக்காங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இடம் ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. ஒரு பக்கம் வந்து பெரிய மலைகளும் இன்னொரு பக்கம் அழகான காடுகளையும் கொண்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த ட்ரெயின் போகக்கூடிய ரூட்டே ரொம்பவே ஆபத்தான ஒரு ரூட்டா இருக்கும் அப்படின்றத அட்வென்ச்சரா அவங்க ரசிக்கிறதுக்காகவே நிறைய டூரிஸ்ட் மக்கள் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. நாலாவதா நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ரூட் ஒயிட் பாஸ் அண்ட் யோக்கியான் ரூட் யுஎஸ்ஏ. ஸோ இந்த ஒரு ரூட் உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அலாஸ்கா மைதானத்துல இருந்து கனடா வரைக்குமே கனெக்ட் ஆகுது. இதுல ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு
ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரூட்ல இருக்கக்கூடிய பாலங்கள் எதுக்குமே தூண் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. 1899ஆம் ஆண்டுல கோல்டு மைனிங்காக தான் இந்த ரயில் பாதையவே அமைச்சிருக்காங்க. ஆழமான பள்ளத்தாக்குல இடையே தான் இந்த ஒரு ரயில் பாதை இருக்கு. இந்த ரயில் பாதையோட மொத்த நீளம் 150 கிலோமீட்டர். அந்த ஒரு ரீசன்னாலேயே உங்களுக்கு 1982ல அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த ஒரு ரயில் பாதையை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அப்புறமா சில வருஷங்கள் கழித்து சில மெயின்டெனன்ஸ் பண்ணி இந்த பாதையை முழுக்க அவங்க ரீஓபன் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெயின் ட்ராக்ல டிராவல் பண்றப்ப சின்ன சின்ன டர்னிங் கூட நம்ம ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ற மாதிரி இருக்கும். அதுல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே அதனோட ஒரு வளைவுல இந்த மொத்த ட்ரெயினுமே கவிழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ட்ராக்கை ரொம்பவே ஆபத்தான ஒரு ட்ராக்கா மாத்தக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு எந்தவித தூண்களுமே இல்ல. அதே சமயத்துல உயரமா இருக்கக்கூடிய இந்த மொத்த பாலமுமே ஒரு கேண்டிலிவர் இரும்புகளால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இது சப்போர்ட்ல நிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆபத்தான ஒரு ட்ராக் ரூட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இந்த ரயில்வே ட்ராக்ல உங்களுக்கு டிராவல் பண்ண போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரண பயத்தையே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது. ஐந்தாவதா பார்க்கக்கூடிய ரூட் ஆசோ மைனமி ரூட் ஜப்பான். ஜப்பான்ல இருக்கக்கூடிய மவுண்ட் ஆசோ அப்படின்ற இந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு ரயில்வே ரூட் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. அதுலயுமே முக்கியமா டட்டோனோ அப்படின்ற அந்த ஸ்டேஷன்ல இருந்து டக்காமோரி அப்படின்ற இந்த ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரூட்டா தான் இந்த ஒரு ட்ரெயின் ரூட் இருக்கு. இதுல ஆபத்தான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்க தான் மவுண்ட் ஆசோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜப்பான்லயே ஆக்டிவா இருக்கக்கூடிய எரிமலை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எரிமலை எப்ப வேணா வெடிச்சு செதறலாம் அப்படின்ற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. அதனால மட்டுமே இந்த ட்ரெயின் ரூட்ல டிராவல் பண்றது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஈவன் நீங்க இந்த ட்ரெயின் ரூட்ல போனீங்க அப்படின்னா உங்களால அந்த மவுண்ட் ஆசோவோட இந்த ஆக்டிவ் வால்கனோ இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய எரிமலை குழம்புகளை உங்களால ரொம்பவே ஈஸியா பார்க்க முடியுமா? ஆனா இப்பவுமே நிறைய டூரிஸ்டர்ஸ் இந்த இடத்துல டிராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ட்ராக் லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய அந்த இடம் ரொம்பவே அழகான காட்டு பகுதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம தூரத்துல இருந்து இந்த மவுண்ட் ஆசோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்காகவே நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆபத்தான ஒரு விஷயம், ஒருவேளை மவுண்ட் ஆசோ இந்த இடத்துல வெடிச்சது அப்படின்னா இந்த மொத்த இடமுமே அங்க அஃபெக்ட் ஆகி மிகப்பெரிய ஆபத்தா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு ரீசன் தான் இந்த ஒரு ரூட்ல ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு. ஆறாவதா பார்க்கக்கூடிய ட்ரெயின் ரூட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எலாஸ் நோபஸ் ரயில்வே ட்ராக் அர்ஜென்டினா. ஆக்சுவலா இந்த இடத்துல எலாஸ் நோபஸ்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ட்ரெயின் டு கிளவுட்ஸ், அதாவது தமிழ்ல பார்த்தோம்னா மேகங்களுக்குள் செல்லும் ரயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரயில்வே ட்ராக் கடல் மட்டத்துல இருந்து சுமார் 16,000 அடி உயரத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த ஒரு ரயில்வே ட்ராக் உங்களுக்கு அர்ஜென்டினாவையும் சிலி அப்படின்ற அந்த ஊரையுமே இணைக்கக்கூடிய ஒரு பாலமா தான் இருக்கு. இதுல முக்கியமா இந்த ட்ராக்ல இருக்கக்கூடிய ஆபத்தான ஒரு விஷயமே இந்த ட்ராக் முழுக்க முழுக்க ரொம்பவே உயரமான பாலங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த ட்ராக் உங்களுக்கு 13 பாலங்களும் 21 டனல்களும் கொண்டிருக்கு. ஒரு பாலங்களுமே ரொம்பவே உயரமான இடத்துல கட்டப்பட்டது அப்படின்றதுனால ட்ரெயினுக்கான ஸ்டெபிலிட்டி ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இந்த ஒரு ட்ராக் மேல இந்த ஒரு ட்ரெயின் டிராவல் பண்றது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு சில வாட் இந்த இடத்துல மண் சரிவு இல்ல ஸ்னோஃபால்லாம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ட்ராக்ல அந்த ட்ரெயின் டிராவல் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த ட்ராக்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பயங்கரமான பள்ளத்தாக்க உங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் இதை உங்களுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு ட்ரெயின் ரூட்டா அவங்க சொல்றாங்க. ஏழாவதா பார்க்கக்கூடிய ரயில்வே ரூட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மேக்லாங் ரயில்வே தாய்லாந்து. தாய்லாந்துல இருக்கக்கூடிய ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரயில் தான் இந்த மேக்லாங் ரயில்வே ட்ராக். இது ஆக்சுவலா நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கலாம். பார்க்கறதுக்கு அந்த ரயில்வே ட்ராக்ல நிறைய கறிக்கடையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு அப்புறமா ட்ரெயின் வரக்கூடிய அந்த சமயத்துல அவங்க அந்த கடைகள்லாம் எடுத்து இந்த ட்ரெயினுக்கு இடம் விடுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா முக்கியமா இந்த இடம் உங்களுக்கு தாய்லாந்துலயே சீ ஃபுட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு மார்க்கெட்னா இந்த மேக்லாங் மார்க்கெட் தான். இந்த ரயில்வே ட்ராக் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஒரு மார்க்கெட் பல வருஷங்களா இந்த இடத்துல இருக்கு. அந்த மார்க்கெட்டுக்கு நடுவுல தான் ட்ராக் உங்களுக்கு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ராக்ல ஒரு நாளைக்கு மொத்தம் 8 முறை மட்டும்தான் உங்களுக்கு இந்த ட்ராக்ல ட்ரெயின் வரும். ஸோ வரக்கூடிய அந்த சமயத்துல கடைகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்களோட ஷெட்டை வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்கு வழி விடுற மாதிரி செஞ்சுட்டு ட்ரெயின் போனதுக்கு அப்புறமா திருப்பி பழைய மாதிரி வந்து கடையை மாத்திப்பாங்க. இதுல ஆபத்தா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்
விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு இது வரைக்கும் பெருசா எந்த ஆபத்து நடக்கல அப்படின்னாலுமே பல பேர் ஆக்சுவலா இந்த ட்ரெயின்ல இருந்து கீழே தவறி விழுந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல வந்து ஆபத்தான ஒரு விஷயம் நமக்கு இந்த ட்ரெயினை வந்து கருதப்படுது. 8வதா இருக்கக்கூடிய பயங்கரமான ரயில்வே ட்ராக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பிலாட்டஸ் ரயில்வேஸ் சுவிட்சர்லாந்து. இந்த பிலாட்டஸ் ரயில்வேஸ் அப்படின்ற இந்த ஒரு ரயில்வேஸ் உங்களுக்கு ரொம்பவே செங்குத்தான இடத்துல ஏறக்கூடிய கேட்வெல் ரயில்வேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல கேட்வெல் ரயில்வேஸ் அப்படின்னா பல்சக்கர அமைப்பு கொண்ட ஒரு ரயில்வே அப்படின்னு அர்த்தம். இது பார்க்கிறதுக்கு சாதாரண ரயில்வே ட்ராக் மாதிரி இல்லாம இந்த ரயில்கள்ல பல பல்சக்கர அமைப்பு மூலியமா ஏற்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த ஒரு ட்ரெயின் உங்களுக்கு கடல் மட்டத்தில இருந்து 6000 அடி வரைக்கும் உயரம் போகக்கூடிய ஒரு ரயில்வே ட்ராக் நம்ம சொல்லலாம். இதுல ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது போகக்கூடிய அந்த வளைவுகள் கொண்ட ரூட்டும் நிறைய டனலுக்குள்ள போகக்கூடிய ஒரு சீக்வன்ஸும் தான் நம்ம சொல்லலாம். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமா இந்த ட்ராக்கை இப்ப கூட கவர்மெண்ட் ஆக்சுவலா நிறுவல, இத பிரைவேட் மெம்பர்ஸ் தான் நிறுவி இதை வந்து கட்டிட்டு இப்போ வரைக்குமே இயக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ட்ராக்கை உங்களுக்கு 1981லயே அமைச்சிருக்காங்க. இந்த ட்ராக்கை முதல்ல போட்டவங்க அவங்க அந்த டைம்ல ஸ்டீம் இன்ஜினை யூஸ் பண்ணி தான் இதை இயக்கியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா பல வருஷங்களுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு இடத்துல அவங்க எலக்ட்ரிக் இன்ஜினை யூஸ் பண்ணி இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஆபத்தான ஒரு விஷயமா அவங்க சொல்ல வர்றது, இந்த ட்ரெயின்ல நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே செங்குத்தான மலையில இது ஏறுறது அப்படின்றதுனால ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் கலந்த ஒரு பயத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுனால தான் இது ரொம்பவே ஆபத்தான ஒரு ட்ரெயின் ரூட்டா கருதப்படுது. 9வதா நீங்க பார்க்கக்கூடிய ரயில்வே ட்ராக் பங்களாதேஷ் ரயில்வேஸ். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உலகத்துல ரொம்பவே ஆபத்தான ரயில்வே ட்ராக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கனெக்டிவிட்டியில அதிகமா ஏசியன் கண்ட்ரீஸ் தான் இருக்கு. அதுல இந்த பங்களாதேஷி ரயில்வே ட்ராக்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லலாம். இதுல ஆக்சுவலா ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் மக்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது உங்களை பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ரயில்வேஸ்ல எந்தவித ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணாம ட்ரெயினோட ரூஃப் மேல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல நிறைய ஃபுட்போர்டு அடிச்சுக்கிட்டு போறதுனால தான் நிறைய உயிரிழப்புகள் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றதுனால வருது அப்படின்றதுனால தான் அந்த ஒரு ரூட் ரொம்பவே ஆபத்தான ஒரு ரூட்டா சொல்லப்படுது. அதை இப்ப வரைக்குமே மக்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு நமக்கே ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதனாலதான் இந்த இடம் ரொம்பவே ஆபத்தான ஒரு ரயில்வே ட்ராக் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நம்ம 10வதா பார்க்கக்கூடிய ரயில்வே ரூட்டான ஐசி ரூட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் பிரிட்ஜ் தான். இந்த பாம்பன் பாலம் உங்களுக்கு 2 கிலோமீட்டர் நீளத்துல கடலுக்கு நடுவுல கட்டப்பட்டிருக்கு. இது அவங்க 1911 ஆரம்பிச்சு 1914 தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இது அவங்க கடலுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய தூணை வச்சு அது மூலியமா தான் இந்த பாலத்தையே முழுமையா அவங்க கட்டியிருக்காங்க. அதே சமயத்துல நமக்கு அங்க ஏகப்பட்ட படகுகள் கப்பல்கள் வந்தது அப்படின்னா அது தாண்டி போகக்கூடியதுக்கான ஃபெசிலிட்டியுமே நமக்கு அந்த பாலத்துல பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பாலம் ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயத்துக்குனால ஏன் கருதப்படுது அப்படின்னா, அந்த பாலத்துல அவங்க ரொம்பவே மெதுவா போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். ஒருவேளை வேகமா போனாங்க அப்படின்னா அந்த பாலத்துல இருந்து ட்ரெயின் தடம் புரண்டு கடலுக்குள்ள விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதுல முக்கியமான ரீசன் 1964 ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய புயல்ல பாம்பன்ல இருந்து உங்களுக்கு தனுஷ்கோடி போகக்கூடிய ஒரு ட்ரெயின் அந்த புயல்ல அப்படியே அடிச்சுக்கிட்டு அது கடல்ல விழுந்திருக்கு. அதனால 200 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. சோ அதனாலதான் இது ரொம்பவே ஆபத்தான ஒரு பிரிட்ஜா இருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க பழைய பிரிட்ஜ் இப்ப ரொம்பவே சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்றதுனால இப்ப புது பிரிட்ஜ் ஆக்சுவலா அவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்ப வரைக்குமே இந்தியாலேயே ரொம்பவே ஆபத்தான ஒரு ட்ரெயின் ரூட்ல இந்த ஒரு ராமேஸ்வரத்துக்கு போகக்கூடிய இந்த பாம்பன் பிரிட்ஜ் இருக்கு. இது எல்லாமே தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்பவே பயங்கரமான ரயில்வே கனெக்டிங் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் சொன்ன இடங்கள்ல உங்களுக்கு எந்த ரயில்வே ரூட் ரொம்பவே பயங்கரமாவும் இருந்துச்சு ஆனா எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். உங்களை நான் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Pranav Prime Time.